ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹனி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ நவீன் சந்திரனுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே வேலை போயிருது. அதனால எந்த வேலையும் கிடைக்காம இருக்கு. அதனால அவருக்கு நல்லா தெரிஞ்ச பிளாக் மேஜிக்கை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்றாரு. அதனால அவங்க புதுசா ஒரு வீட்டுக்கும் போறாங்க. அங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த பூனைகள வச்சு சில மாந்திரீகம்லாம் பண்ணி ஏதோ பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட சொந்த பொண்ண வச்சுமே சில மாந்திரியத்தலாம் வச்சு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் நெனச்ச மாரியே காசும் வர ஆரம்பிக்குது. கடைசில இந்த மாந்திரியத்தலாம் எப்படி நம்ம ஹீரோயின் தடுத்தாங்க? எதனால இவரு இத ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சாரு? கடைசில திவ்யா பிள்ளைக்கும், அந்த குழந்தைக்கும் என்ன ஆச்சு? கடைசில இது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? கடைசில என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கருணா ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, அந்த ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா மக்களுக்கு ஏத்த மாரியே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா நம்ம நவீன் சந்திரன பத்தி சொல்லவே தேவையில்ல. அவருக்கு எந்த ரோல் குடுத்தாலும் அவர் பிச்சு மேய்ஞ்சிடுறாரு. அதே மாரியே இந்த படத்துலயும் அவரோட ஆக்டிங் வேற லெவல்லயே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாரியே கூட நடிச்ச எல்லாருமே அவங்களோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த பிளாக் மேஜிக்க நல்லாவே காமிச்சிருப்பாரு. அதே மாரி சினிமாட்டோகிராஃபர் நாகேஷ் ஸ்டார்ட்டிங்லயே அந்த பிளாக் மேஜிக்க என்னென்ன பண்ணுவாங்க, எந்த புக்க படிச்சா அதெல்லாம் பண்ணலாம், ஹனின்னு சொல்ற ஒரு பிளாக் மேஜிக்க பத்தியும் டைரக்டர் நல்லாவே இந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே சினிமாட்டோகிராஃபர் நாகேஷும் அத நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, படத்துல பாட்டுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துல ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த ஹாரர் காட்சிலாம் நல்லா காமிச்சதா இருக்கட்டும், இந்த சைக்காலஜிக்கல்ல கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா நம்ம டைரக்டர் இந்த படத்துல வச்சிருக்காரு. படத்துல டைரக்டர் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருக்காரு. எமோஷனா இருக்கட்டும், அந்த பிளாக் மேஜிக்க காமிச்சதா இருக்கட்டும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா, ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அடுத்து என்ன நடக்க போகுது, அது எப்படி பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதைய நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் இந்த படம் ஒரு சான்றிதழ் படம். அதனால இந்த படத்துல கொஞ்சம் 18+ காட்சிலாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதே மாரி பிளாக் மேஜிக்க பத்தி கொஞ்சம் ஓப்பனாவே காமிச்சதுனாலேயே இந்த படத்துக்கு சான்றிதழ் குடுத்துருக்கலாம். எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த மாங்கிரீகத்த பண்றத ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இதுக்கு தேவையான ஆயுதம் எங்க கிடைக்கும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் கொஞ்சம் ஓப்பனாவே காமிச்சிருக்காரு. அதனால இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கும். தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல லிப்சிங்கோட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.3 குடுக்கலாம். இந்த படத்த முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.